1980ல ஒரு பெரிய அரசியல் புயலே காத்துட்டு இருந்துச்சு. மத்தியில இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் பிரதமரானாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டது. மக்களவை தேர்தலுக்காக காங்கிரசுடன் கூட்டணி அமைச்சு கருணாநிதியோ நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தருக என்ற முழக்கத்துல தேர்தலை சந்திக்க திமுக மற்றும் இந்திரா காங்கிரசின் கூட்டணி 39 தொகுதியில 37 தொகுதியை ஜெயிக்கிறாங்க. இது எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவா பார்த்தாங்க. இந்த மக்களவை தேர்தல் முடிவை ஒரு காரணம் காட்டி எம்ஜிஆர் அரசு மக்கள் ஆதரவை இழந்துடுச்சு. அதன்படி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியும் அரசியல் சட்டத்தின் 386வது பிரிவை பயன்படுத்தி எம்ஜிஆரோட ஆட்சியை கலைச்சாங்க. இதனால எதிர்க்கட்சிகள் அவ்வளவுதான் எம்ஜிஆரோட ஆட்டம் முடிஞ்சது ஒரு கூச்சலுக்கு உள்ளானாங்க. ஆனா இதை எம்ஜிஆர் சாமர்த்தியமா கையாண்டார். நேரடியா மக்கள் கிட்ட போனாரு. நான் தப்பு பண்ணியிருந்தா நீங்க என்ன தண்டிக்கலாம், மத்தியில இருக்கவன் யார் என்ன தண்டிக்கிறதுன்னு மக்கள் கிட்ட நேரடியா கேட்டார். மக்கள் வெகுண்டு எழுந்தாங்க. நாம தேர்ந்தெடுத்த தலைவரை எப்படி அவங்க நீக்க முடியும்னு சொல்லிட்டு தங்களோட தன்மான பிரச்சனையா பார்த்தாங்க. வெறும் 3 மாதங்கள்ல வந்த சட்டப்பேரவை தேர்தல்ல ஆட்சி கலைச்சவருக்கும் பாடம் புகட்டும் வகையில முன்பை விட பிரம்மாண்டமான வெற்றியை தந்து எம்ஜிஆர் அவர்களை மீண்டும் அரியணையில அமர வச்சாங்க. முழு வீடியோவை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.